நெட்ஃப்ளிக்ஸில் வந்திருக்க இந்த ஒரு ஷார்ட் ஃபிலிம் பெர்லினோட இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் பெஸ்ட்டு ஷார்ட் ஃபிலிம்க்கான அவார்டும் வாங்கியிருக்கு 2023. உங்களில் எத்தனை பேர் ஷார்ட் ஃபிலிம் பார்க்கக்கூடிய ஆட்களாக இருக்கீங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? கீழே கமெண்டில் சொல்லுங்கள். அதே போல் உங்களை பாதித்த ஷார்ட் ஃபிலிம் என்னென்ன அப்படிங்கிறதையும் கமெண்டில் சொல்லுங்கள். முடிஞ்சால் நானும் அதை ரிவ்யூ பண்ணுறேன். சரி, நெட்ஃப்ளிக்ஸில் வந்திருக்க இந்த ஷார்ட் ஃபிலிமோட படத்தினுடைய பெயர் க்ளோசிங் டைனஸ்டி. இந்த படத்தினுடைய மையக்கரு அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் கலங்கடிக்கிற மாதிரி இருக்கும். இந்த பொண்ணுக்குள்ளார இவ்வளோ ஒரு புத்திசாலித்தனமாக இந்த பொண்ணு இறங்கி வேலை செய்கிறாளே அப்படிங்கிற தாக்கத்தை ஏற்படுத்தும் இந்த படம் பார்த்து முடிக்கிறப்ப. இது எந்த மாதிரியான கதைக்களம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நியூயார்க் நகரில் 7 வயது மதிப்பு இருக்கக்கூடிய குயினி அப்படிங்கிற சீன பெண் எப்படியெல்லாம் பணத்தை கலெக்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் இந்த ஷார்ட் ஃபிலிமோட மையக்கரு. ஸோ அந்த பொண்ணு ஒவ்வொரு பிளேஸாக போயிட்டு இந்த மாதிரி ஸ்கூலில் ஃபுட்பால் கிளப் இருக்குது, அதுக்காக நான் ஃபண்டு கலெக்ட் பண்ணிகிட்ருக்கேன், உங்களால் முடிஞ்சு அதை கொடுங்க அப்படின்னு கேட்பான். அதன் பிறகு பார்த்தா அந்த பொண்ணு கீழே கிடக்கிற பாட்டில் வேஸ்டேஜ் இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த மிஷினில் போட்டு கிடைக்கக்கூடிய பணத்தை எடுக்கிறா. பிறகு அதை எடுத்துகிட்டு ஒரு சின்ன அமௌண்ட்டை எடுத்துகிட்டு போயிட்டு அவளுக்கு பிடிச்ச ஒரு கேக்கை வாங்கி சாப்பிட்றா. அங்கேருந்து நடையோட்டமாக அப்படியே நடந்துக்கிட்டு புறா குடலோட விளையாண்டுக்கிட்டு மெதுவாக அவளுடைய வீட்டுக்கு போகிறா. அங்கே ஒரு யதார்த்தமான ஒரு விஷயம் ஒன்று நடக்குது. எதுக்காக இந்த பொண்ணு இவ்வளோ தூரம் இறங்கி பணம் கலெக்ட் பண்ணுறா அப்படிங்கிற ஒரு கேள்வி ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும் இந்த படத்தினுடைய ஆரம்பத்திலிருந்து இறுதி வரைக்கும். இதை ஷார்ட் ஃபிலிமில் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா அந்த பொண்ணுனுடைய பர்ஃபார்மன்ஸ் தான். ஸோ நம்ம பார்த்துட்டு இருக்கிறப்பே நம்ம அந்த பொண்ணை கொஞ்சம் ஆரம்பிச்சிடும். எவ்வளோ க்யூட்டாக இருக்காள்ல, எவ்வளோ அழகாக இருக்காள்ல, எவ்வளோ அழகாக பேசுகிறாள் அப்படின்ட்டு அந்த பொண்ணு கூடயே நம்ம ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிருவோம். மேக்ஸிமம் ஒரு ஹேண்டி மூமெண்ட் கேமராவிலேயே இந்த ஷார்ட் ஃபிலிம் போயிட்டுருக்கோம். ஸோ அவங்க கூடயே நம்ம ட்ராவல் ஆகி போயிட்டுருப்போம். ஒவ்வொரு கேள்விக்கும் ஷார்ப்பான பதிலை வச்சிட்ருப்பா. அதே போல் ஒரு இடத்துல மாற்ற சூழல் ஏற்படும் ஒரு ஓப்ரா ஹவுஸ்குள்ளார. அங்கேருந்து நமக்கு ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தும். என்னடா ஆச்சு இந்த பொண்ணுக்கு இப்படி பண்ணுறாளே அப்படிங்கிறது. எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த வயதுக்கு அவள் அந்த வேலையை செய்யணுமா அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக இருக்கும் இந்த ஷார்ட் ஃபிலிமில். அது எல்லாமேக்கான பதில் அப்படிங்கிறது படத்தினுடைய எண்டில் இருக்குது. ஸோ ஆரம்பத்துலேருந்து இந்த பொண்ணு பணம் கலெக்ட் பண்ணிட்டு வந்திருந்தா இல்லையா, இந்த பணத்தை எதுக்காக இவ்வளோ தூரம் சேமிச்சா அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒன்று இருக்குது. அது போய் சேர வேண்டிய இடத்துல சேரும். ஸோ இதுக்காக தான் இந்த பொண்ணு இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டாளா அப்படிங்கிற ஒரு பார்வை நமக்குள்ளார விரிய ஆரம்பிக்கும். இது சரியா தப்பா அப்படிங்கிறது பார்த்துட்ருக்கக்கூடிய அந்த படத்தை பார்த்துட்ருக்கக்கூடிய ஆடியன்ஸோட பார்வையிலேயே இருக்குது. கரெக்டு இல்லை தப்பு அப்படின்னு எத்தனை பேர் இந்த மாதிரி ஒரு சூழல் ஏற்படுறப்ப அவங்க இறங்கி இந்த மாதிரி வேலை செஞ்சுருக்கிறீங்க அப்படின்னு யோசித்து பாருங்கள். இந்த படத்தினுடைய கிளைமேக்ஸ் அப்படிங்கிறது ஒரு டச்சிங்கான மூமெண்ட்டாக தான் முடிச்சிருந்துருப்பாங்க இந்த ஷார்ட் ஃபிலிமில். ஸோ ஓவராலாக இந்த ஷார்ட் ஃபிலிம் பார்க்குறப்ப ஒரு 16 நிமிஷம் தான் அப்படிங்கிறப்ப ஒரு படத்தை பார்த்ததுக்கான ஒரு ஃபீல் ஒன்று க்ரியேட் பண்ணும். இந்த க்ளோசிங் டைனஸ்டியோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருக்கிற பட்சத்தில் உங்களுடைய கருத்துக்களை மதிப்புள்ளதாக கீழே கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். அதே போல் நீங்கள் பார்த்த திரைப்படம், நீங்கள் பார்க்க வேண்டிய அல்லது பார்க்க மறந்த திரைப்படங்களை நம்மளுடைய சேனலில் ரிவ்யூ பண்ணியிருக்கோம். ஸோ அதையும் நீங்கள் போய் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அந்த படத்தை பற்றியான என்னுடைய ரிவ்யூ பற்றியான மதிப்புகளை கீழே கமெண்டில் பதிவிடுங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கிற பட்சத்தில் இந்த சேனலை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.